வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸோட கண்டினியூஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 7 வரை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி யூனிட் 8 பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க படிக்கலாம். URL என்பதன் விரிவாக்கம் என்ன? URL என்பதன் விரிவாக்கம் யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டட். லொக்கேட்டர். URL என்பதன் தமிழாக்கம் சீரான வள இருப்பிடம். URL அதோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரான வள இருப்பிடம். ஒவ்வொரு வலைத்தளமும் டேஸ் எனப்படும் தனித்துவமான முகவரியை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படலாம். அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுமே அதுக்குன்னு தனித்துவமான ஒரு முகவரி இருக்கும். அதுக்கு பேர் தான் URL. ஓகேங்களா? ஒவ்வொரு வலைத்தளமும் URL எனப்படும் தனித்துவமான முகவரியை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படலாம். முகவரி பட்டியலில் URL வழங்கப்பட்டவுடன் அது தொடர்புடைய பக்கத்தை கண்டறிந்து பயனருக்கு முடிவுகளை காண்பிப்பது இணைய உலாவி. ஓகேங்களா? இணைய உலாவி. முகவரி பட்டியலில் URL வழங்கப்பட்டவுடன் அது தொடர்புடைய பக்கத்தை கண்டறிந்து பயனருக்கு முடிவுகளை காண்பிப்பது இணைய உலாவி. பக்க URL-ஐ நகலெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட URL-ஐ டேஸ் கிளிக் செய்யவும். வலது கிளிக் செய்யவும். பக்க URL-ஐ நகலெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட URL-ஐ வலது கிளிக் செய்யவும். நமது கணினியில் உள்ள இணையத்திலிருந்து தரவு அல்லது கோப்பை பெறுவது. அதுக்கு பேர் என்னென்னா பதிவிறக்கம். ஓகேங்களா? நம்ம கணினியிலேருந்து இணையத்திலிருந்து ஒரு தரவு அல்லது கோப்பை பெறுவது பதிவிறக்கம். பொறுத்துக. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 4321. ஓகேங்களா? அதாவது கணினியிலிருந்து இணையத்தில் கோப்பு அல்லது தரவு அனுப்புவது பதிவேற்றம். கோப்பு பரிமாற்ற நெறிமுறை அப்படின்றது FTP. ஹாட்ஸ்பாப்பா அப்படின்றது ஹோஸ்டிங் ஸ்பேஸ். இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்றது இணைய தொடர்பு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 4321. கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதற்கும் பதிவேற்றுவதற்குமான இணைய வசதியை எவ்வாறு அழைக்கிறோம்? அதுக்குரிய ஆன்சர் கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதற்கும் பதிவேற்றுவதற்குமான இணைய வசதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோப்பு பரிமாற்ற நெறிமுறை FTP தான் நினைக்கிறேன் ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு இணைய வசதி எப்படி சொல்கிறோன்னா FTPன்னு தான் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சரை. டேஸ் என்பது பயனர்களுக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான கணினி அடிப்படையிலான செயலியாகும். மின்னஞ்சல் அப்படின்றது பயனர்களுக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான கணினி அடிப்படையிலான செயலியாகும். வெவ்வேறு இடங்களில் உள்ள பயனர்கள் ஒரே இடத்திற்கு செல்லாமல் நேருக்கு நேர் சந்திப்புகளை நடத்த அனுமதிப்பது வீடியோ கான்ஃபரன்சிங். வெவ்வேறு இடங்களில் பயனர்கள் ஒரே இடத்திற்கு செல்லாமல் நேருக்கு நேர் சந்திப்புகளை நடத்த அனுமதிப்பது வீடியோ கான்ஃபரன்சிங். பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் 1 2 3 4. ஸோ டேரெக்டாக இருக்குது. இமெயில் அப்படின்னா மின்னணு அஞ்சல். ஜிமெயில் யாகோ அப்படின்னா மின்னஞ்சலுக்குரிய உதாரணங்கள். வேலை வேட்பாளர் நேர்காணல் வீடியோ கான்ஃபரன்சிங். சர்ச் இன்ஜின் அப்படின்றது தேடுபொறி. ஓகேங்களா? வீடியோ கான்ஃபரன்சிங்கிற தமிழாக்கம் தான் வேலை வேட்பாளர் நேர்காணல். ஓகேங்களா? இமெயிலாம் மின்னணு அஞ்சல். ஜிமெயில் யாஹோ இது ரெண்டுமே மின்னஞ்சலுக்குரிய உதாரணம். வேலை வேட்பாளர் நேர்காணல்னால் வீடியோ கான்ஃபரன்சிங். சர்ச் இன்ஜின்றது தேடுபொறி. மின்னஞ்சல் உருவாக்கத்தில் தவறான கூற்று எது? இதுக்குரிய தவறான கூற்று ஆப்ஷன் 1. அதாவது கூகுள் கணக்கு உள்நுழைவு பக்கத்திற்கு செல்லுதல் அப்படின்றது தவறானது. 1 மட்டும் தவறானது. ஓகேங்களா? பயனர்கள் உலகளாவிய வலையில் தகவல்களை கண்டறிய உதவுவது. பயனர்கள் உலகளாவிய வலையில் தகவல்களை கண்டறிய உதவுவது. இதுக்குமே ஆப்ஷன் நிரல் நினைக்கிறேன். ஓகேங்களா? நிரல். ஓகேங்களா? ஆப்ஷன் நிரல். பிரபலமான தேடுபொறிகளின் எடுத்துக்காட்டுகள். இது அனைத்தும் கூகுள், யாகூ, MSN எல்லாமே பிரபலமான தேடுபொறிகள். ஸோ அனைத்தும். தேடுபொறி என்பது ஒரு மென்பொருள் நிரலாகும். தேடுபொறி அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் டிஸ்க்கு. அது தேடுபொறி அப்படின்றது மென்பொருள் நிரல்.
கணினி மற்றும் நெட்வொர்க்கை உள்ளடக்கிய குற்றத்தை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா சைபர் கிரைம். அந்த மென்பொருள் வன்பொருள் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்தீங்கன்னா, மென்பொருள்ன்றது ஆக்சுவலி டவுட் வராது, சிம்பிள் வேர்ட்ஸ் தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மென்பொருள்ன்றது சாஃப்ட்வேர் காப்பி, அதாவது நம்ம இன்புட் டிவைசஸ் மூலமாக ஒன்று கொடுக்குறோம்ல, அது ஃபுல்லாமே வந்து மென்பொருளில் வந்துடும். அவுட்புட் டிவைஸ் மூலமாக நம்ம பெறுறோம்ல, அது எல்லாமே ஹார்ட்வேரில் வரும். ஓகேங்களா, வன்பொருளில் வரும். கணினி மற்றும் நெட்வொர்க் உள்ளடக்கிய குற்றத்தை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா சைபர் கிரைம். ஓகேங்களா, கணினி நெட்வொர்க் அந்த சம்மந்தமான குற்றத்தை வந்து சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம். சைபர் குற்றங்களை சில சமயங்களில் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறதுனா சைபர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சைபர் குற்றங்கள் சில சமயங்களில் சைபர் வார்ஃபேர் அப்படின்னும் அழைக்கப்படுது. சைபர் கிரைம் மனித குலத்தின் முதல் பிரச்சனை மற்றும் மனித குலத்திற்கு உண்மையான ஆபத்துக்களை ஏற்படுத்துகிறது என்று விவரித்தவர் ஆப்ஷன் இ வாரன் பஃபெட். ஓகேங்களா, சைபர் கிரைம்ன்றது மனித குலத்தோட முதல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் மனித குலத்திற்கு உண்மையான ஆபத்துக்களை ஏற்படுத்துதுன்னு சொன்னவர் யாருன்னா வாரன் பஃபெட் அவர்கள். தவறான இணையை காண்க. தவறான இணை பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் இல்லை. ஓகேங்களா, மூணுமே சரியானது தான். ஸோ தவறான இணை எதுவும் இல்லை. உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% $500 ஓகேங்களா, டாலர் தானே, $500 பில்லியனும் சைபர் கிரைம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இழக்கப்படுகிறது. உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% ப்ளஸ் $500 பில்லியன்ஸ் வந்து பில்லியனும் சைபர் கிரைம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் இழக்கப்படுகிறது. சைபர் கிரைம் வகைப்பாடுகளில் தவறானது பொது ஊழல். பொது ஊழல் அப்படின்றது சைபர் கிரைமில் வராது. ஓகேங்களா, அது வேறு இது வேறு. ஸோ சைபர் கிரைமில் பொருந்தாதது வந்து பொது ஊழல். இணைய மோசடியில் தவறானது பணியாளர்கள் நுழையும் முன் தரவை மாற்றுதல், தவறான தரவை, அங்கீகரிக்கப்படாத வழிமுறைகள், இது எல்லாமே வந்து இணைய மோசடி தான். ஸோ தவறானது எதுவுமே இல்லை. ஸோ எதுவும் இல்லை. எஃபிஐயோட விரிவாக்கம் வந்து ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எஃபிஐயோட விரிவாக்கம் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிஐஏ என்பதன் விரிவாக்கம் வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. சிஐஏ அப்படின்றதோட விரிவாக்கம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. சைபர் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் FBI அண்டு சிஐஏ ரெண்டுமே தான், ஏ அண்ட் பி இரண்டும். ஓகேங்களா, சைபர் பயங்கரவாத அது எஃபிஐன்றது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிஐஏன்றது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இது ரெண்டுமே வந்து சைபர் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள். ஓகேங்களா. டேஸ் என்பது சைபர் டெரரிஸ்ட் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகள் அல்லது பிற குழுக்களின் பாதுகாப்பு ஓட்டைகளை வரைபடமாக்குவதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சியின் ஒரு பகுதியாகும். ஆப்ஷன் பி ஊடுருவல். ஊடுருவல் என்பது சைபர் டெரரிஸ்ட் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகள் பிற குழுக்களின் பாதுகாப்பு ஓட்டைகளை வரைபடமாக்குவதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சியின் ஒரு பகுதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கணினி அடிப்படையிலான தாக்குதலை தொடங்கி தனது அரசியல் அல்லது சமூக நோக்கங்களை முன்னேற்றுவதற்காக ஒரு அரசரையோ அமைப்பையோ மிரட்டி அல்லது வற்புறுத்துபவரே சைபர் டெரரிஸ்ட். ஓகேங்களா, சைபர் டெரரிஸ்ட்ன்றது கணினி அடிப்படையான தாக்குதலை தொடங்கி தனது அரசியல் சமூக நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக முன்னேற்றுவதற்காக ஒரு அரசரையோ, அதாவது ரொம்ப ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்களையோ இல்லை அந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனையோ ஒரு கவர்மெண்ட்டையோ ஆட்டி படைப்பாங்கள்ல, ஸோ மிரட்டுவாங்கள்ல, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் மக்களை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய பீஸ்ட் மூவிலாம் பார்த்துருப்பீங்களா, அதுனா ஒரு சைபர் டெரரிஸ்ட்டு தான். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய நிபுணர்கள், அவங்கள மிரட்டக்கூடிய, அது இணையத்தின் மூலமாக மிரட்டக்கூடியவங்க பேர் தான் சைபர் டெரரிஸ்ட். ஓகேங்களா. சைபர் டெரரிசம் பொதுவாக சைபேஸ் அல்லது கணினி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படும் பயங்கரவாத செயலாக வரையறுக்கப்படுகிறது என்று 1983 கூறியவர் பார்க்கர். சைபர் டெரரிசம் பற்றி சொன்னவர் யாருன்னா பார்க்கர். இது வந்து கணினி வளங்களை பயன்படுத்துவதன் மூலமாக தான், அதாவது கணினி வளங்களே ரொம்ப அக்யூரேட்டாக யூஸ் பண்ணுறவங்க தான் இதில் வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்க்கர் அவர்கள். ஓகேங்களா. ஹேக்கிங் நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஹேக் பண்ணுறது அப்படின்றது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துதல், கொள்ளை, மிரட்டல் தொடர்பான தகவல்களை சேகரித்தல், மக்களின் வாழ்க்கையை நாசமாக்கும், இது அனைத்தும் தான். ஓகேங்களா, ஹேக்கிங் நடவடிக்கை எடுத்துக்காட்டு மேற்கண்ட அனைத்தும் சரி. ஒரு இலக்காக கணினியின் கூற்றுகளில் சரியானது. மேற்கூறிய அனைத்தும் சரி. இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குற்றவாளி
இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குற்றவாளிகளால் செய்யப்படுகிறது. தனிமையில் இருப்பவர்கள் அல்லாமல் பெரிய சிண்டிகேட் குழுக்களை உள்ளடக்கியது. இந்த குற்றவாளிகளுக்கு தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகிறது. ஸோ இது எல்லாமே சரியானது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, முதன்மையான கணினி நெட்வொர்க்குகளை குறிவைக்கும் குற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. முதன்மையான கணினி நெட்வொர்க்குகளை குறிவைக்கும் குற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு கணினி வைரஸ், தீம்பொறல், சேவை மறுப்பு தாக்குதல்கள் அனைத்தும் சரி. இந்த மூணுமே இதுக்கு பேர் சொல்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு பேர் இந்த மூணுமே சொல்லலாம். ஸோ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, 2018ஆம் ஆண்டில் இணைய குற்றப்புகார் மையம் 351 937 சைபர் கிரைம் புகார்களை பெற்று டேஸ் இழப்புக்கு வழிவகுத்ததுன்னா சுமார் 2.7 பில்லியன் இழப்புக்கு வழிவகுத்தது. 2.7 பில்லியன். குற்றவியல் நோக்கங்களுக்காக ஒரு கணினி நேரடியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் குற்றவியல் புலனாய்வாளருக்கான மதிப்பு பதிவுகளை டேஸ் வடிவில் அது கொண்டிருக்கலாம்னா பதிவு கோப்பு. ஓகேங்களா. அதாவது குற்றவியல் நோக்கம் இந்த மாதிரி குற்றங்களுக்கு கம்ப்யூட்டர் டைரெக்டாக யூஸ் பண்ணலாலும் இன்டைரக்டாக யூஸ் பண்ணுறாங்க நிறையா குற்றங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சைபர் கிரைமில் மட்டுமே நம்ம கணினி யூஸ் பண்ணி குற்றங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவான குற்றங்கள்லையுமே கணினி கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட்டாவது இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா. நம்ம ஒரு குற்றம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஐரோப்பிய அளவிலான தரவு தக்கவைப்பு உத்தரவின்படி அனைத்து மின்னஞ்சல் போக்குவரத்தையும் குறைந்தபட்சம் வைத்திருக்க வேண்டிய கால அளவு 12 மாதம். ஓகேங்களா. ஐரோப்பிய அளவிலான தரவு தக்கவைப்பு உத்தரவின்படி அனைத்து மின்னஞ்சல் போக்குவரத்தையும் குறைந்தபட்சம் வைத்திருக்க வேண்டிய கால அளவு 12 மாதம். எல்லா இமெயில் டிரான்சாக்ஷனையுமே ஓகேங்களா நம்ம 12 மந்த்ஸ்க்கு வச்சுருக்கோம் டெலீட் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சைபர் கிரைம் விசாரணைகள் டேஷ் ட்ரேஸ் மூலம் தொடங்கினா ஐபி அட்ரஸ். ஓகேங்களா. சைபர் கிரைம் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த நம்பரோட ஐபி அட்ரஸ் தான் ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் மூலம் தொடங்கும். சைபர் கிரைமை எதிர்த்து போராடும் அரசு நிறுவனங்கள் FBI அண்ட் DHS. ஓகேங்களா. சைபர் கிரைமை எதிர்த்து போராடும் அரசு நிறுவனங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா FBI, DHS. DHSோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா. DHSோட அப்ரிவேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. சட்ட அமலாக்க சமூகத்தின் மாநில மற்றும் உள்ளூர் உறுப்பினர்களுக்கு சைபர் சம்பவ பதில் விசாரணை மற்றும் தடவியல் பரிசோதனையில் பயிற்சி அளிக்கும் வகையில் செயல்படுவது DHS. ஓகேங்களா. DHS அப்படின்றது மாநிலம் அப்புறம் உள்ளூர் உறுப்பினர்களுக்கு சைபர் சம்பவ பதில் விசாரணை தடவியல் பரிசோதனையில் பயிற்சி அளிக்கும் வகையில் செயல்படுவது தான் இந்த DHS, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. சைபர் கிரிமினல்கள் அவர்களின் அடையாளத்தையும் இருப்பிடத்தையும் மறைக்க பயன்படுத்தும் நுட்பம் மறைக்குறியாக்கம். சைபர் கிரிமினல் அவர்களின் அடையாளத்தையும் இருப்பிடத்தையும் மறைக்க பயன்படுத்தும் நுட்பம் மறைக்குறியாக்கம். CDMோட விரிவாக்கம் கண்டினியூஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்டு மிடிகேஷன். ஓகேங்களா. கண்டினியூஸ் டயக்னாஸ்டிக்ஸ் அண்டு மிடிகேஷன் அப்படின்றது CDMோட விரிவாக்கம். நெக்ஸ்ட்டு 40 தான் முடித்தோம். விடுமுறை நாட்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடக்கும் என்று இணையத்தில் ஒரு எளிய பிரச்சாரம் டேஸ் என கருதப்படலாம். இப்போ இணையத்தில் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திடீர்னு ஒரு இணையத்தில் பரவுச்சுன்னா அது பேர் தான் சைபர் பயங்கரவாதம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சைபர் பயங்கரவாதம். உள்நாட்டு பாதுகாப்பு துறையானது தொடர்ச்சியான நோயறிதல் மற்றும் தணிப்பு திட்டத்தை நிறுவியது சரியா தவறானா சரிதான். ஓகேங்களா. தணிப்பு திட்டம்ன்றது ரொம்ப சரியான ஒரு விஷயந்தான். ECS என்பதன் விரிவாக்கம் என்னென்னா என்ஹான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ். ECSன்றது என்ஹான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ். சைபர் செக்யூரிட்டி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி ஏஜென்சி டேஸ் மூலம் ஊடுருவல்களை கண்டறிகிறதுனா ECS மூலமாக தான். ஓகேங்களா. சைபர் செக்யூரிட்டியும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியும் யார் மூலமாக ஊடுருவல்களை கண்டறிதாங்கன்னா ECS மூலமாக. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று என்னன்னா ஆன்லைனில் இருக்கும்போது ஒருவர் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறார் என அறிய தேவையில்லை அப்படின்றது தவறானது. ஓகேங்களா. கண்டிப்பாக அறியணும்னு சொல்கிறாங்க. இது தவறான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, நம்ம வந்து வெற்றிகரமாக 8th யூனிட் ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஃபுல்லாமே சைபர் செக்யூரிட்டி, அந்த குற்றங்கள், அதை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள், அதுக்குரிய அப்ரிவேஷன்ஸ், அது எதன் மூலமாக கணினி வந்து எந்த அளவுக்கு அதில் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி வந்து இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா வீடியோவிலும் அதான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸ், நம்ம படிக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.